ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டியூஸ்டே ஈவினிங் 12:30 போல் தான் வந்து ஆஃப்டர்நூன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நைட்லேருந்து வந்துட்டு ஒரே ஃபீவரு. ஸோ அதனால தான் லேட்டாக வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் வந்துட்டு கழுவி விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் 2வது வீக் வந்து போடணும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உருளைக்கிழங்கை போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். பண்ணியும் முடிச்சாச்சுங்க. பாப்பாவுக்கும் வந்துட்டு நான் சாப்பாடு ஊட்டிட்டு அவளையும் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தேன். போன வாரம் வந்து ஒரு விளக்கு தான் வச்சுருந்தேன். இந்த வாட்டி வந்து 6 விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து எல்லாத்தையும் வச்சு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் சாமிக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலைக்கெல்லாம் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு முருகர் பாட்டை போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது வாரம் நான் நல்லபடியாக வெற்றலை தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்லபடியாக வந்துட்டு நான் வெற்றலை தீபம் வந்து ஏற்றிட்டேன்.